எந்திரிச்சு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டாச்சு. முன்னாடியே எந்திரிச்சிட்டேன், இப்படி தான் எந்திரிச்சேன் அப்படின்றதுக்கான ரிஹர்சல் தான் இது. ஏன்னா தனியாக ஷூட் பண்ணுறதுனால இன்றைக்கி நிறைய இடம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இடத்துக்கும் போக முடியுதா எப்படி என்னன்றதை பார்ப்போம். முக்கியமாக பெப்பர் ஃபால்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக பார்த்துட்டா எல்லாத்தையும் போயிடலாம். குளிச்சாச்சு. இப்போது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னென்னா ஹீட்ரு வேலை செய்யலை, காதெல்லாம் அப்படியே அடைக்குது. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலைல அந்த அல்தாஃப் கேஃபேன்னு அங்கே ஒன்று இருந்துச்சுல, அங்கே போய் ஏதாச்சும் லைட்டாக வயிற்றுக்குள்ளே போட்டுட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிளம்பியாச்சு, வண்டியை எடுத்துட்டேன், எல்லாமே செட்டில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொடைக்கானல் வந்து பட்ஜெட்டாக இது பிளான் பண்ணலாம். கம்மியாக 2 வீலரில் வந்துருந்தோம்னா இன்னுமே நம்மளுக்கு கம்மியாக இருந்தது. ஸ்டே வந்து நான் அந்த ஹாஸ்டல் தான் தேடினேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்ன்ற மாதிரி இருக்குமா, அது தேடினேன், அது கிடைக்கவே இல்லை எனக்கு. அப்புறம் தான் நம்ம நண்பர் சொன்னார், அது தேடினா கிடைக்காது தம்பி, நீங்கள் போய் booking.comல மற்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கும், அதில் போய் புக் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ சார் ஓகே, அடுத்த ட்ரிப். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு சோலோ ட்ராவல், என்னென்ன பண்ணுவார், என்னென்ன பண்ணணும், எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, எங்கேயுமே எதுவுமே கேட்காம நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன். சரி பார்த்துக்குவோம், நம்ம கொடைக்கானல் தானே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் தவறு. நம்ம இங்கே முன்னாடியே இந்த இடத்துக்கு போகிறோம். நான் பிளேசஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டேன், இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு. ஆனால் என்னன்னா, கரெக்டான நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம பக்காவாக பனி மூட்டமாக. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது, அந்த சில்னஸ் இருக்குது, தண்ணியெல்லாம் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது, அதை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் வெயில் தான் அடிக்குது. அது கீழே தான் போக போகிறோம் நம்ம. இப்போ அந்த கீழே தெரிகிறத அப்பா பயங்கரமா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே, சூப்பராக இருக்கு. இன்னும் போன போலே பயங்கரமா இருக்கு, சினிமா ஷூட்டிங்க்கு போற மாதிரி இருக்கு. அப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே. காடுகள், மலைகள், எப்படின்னா சரியான ஒரு ட்ரெக்கிங் ஏரியா, ட்ரெக்கிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா கீழே இருந்து இறங்கி நடந்து வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரோடு போட்டுட்ருக்காங்க. ஏரியா வந்து உண்மையிலே சொல்லணும்னா, எனக்கு பின்னாடி பாருங்க எவ்வளோ தூரம் இறங்கி போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் டெப்த்து போகும் போல், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளுக்கு தெரியாது. பக்கத்தில் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். அந்த தெரியுது பாருங்க. அம்மா, அந்த எட்ஜுக்கு போகிறதுனாலே அழுன்றன் போல, பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. வியூ காட்டுறேன், சரியான வியூ. அப்பா மாசு. இங்கன்னா கொடைக்கானல் அந்த எட்ஜுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து ஆனால் 2 வீலரில் வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பேகி பேண்ட் வேற. இதுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டர்ஜாக இருக்கு. டு நாட் சிட் எழுதி போட்டிருக்காங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு. இதுக்கு மேலே போனோம்னா கீழே விழுந்து செத்து போயிடும் போல. ஓகே, பயங்கரமாக இருக்குது. கேமரா, அந்த கேமரா வேற எங்கேயோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கே இங்கே வந்து நிற்க ஆக்சுவலாக இது எவ்வளோ டீப்பாக இருக்குன்னா சொல்லவே முடியாது போல, எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்றது. ஏன்னா நானே பாருங்கள், இந்த கல்லில் கை வச்சு தான் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு மன வலிமையானவர்கள், தைரியமானவர்கள்னா வரலாம். டெப்த்து பாருங்கள். ஃபோன் விழுந்துருமோன்ற பயம்தான் எனக்கு, வேறு எதுவும் இல்லை.
அதுதான் டால்ஃபின் நோஸ். அந்த நோஸ் மாதிரி இருக்கிறதுனால அதை டால்ஃபின் நோஸ்ன்னு வச்சுட்டாங்க. இப்படி மூணாரில் ஒருக்கா ஒரு இதுக்கு சரியான வியூ. அங்கே இருந்து இப்போ மறுபடியும் மேலே ஏறணும். பா ஆனால் இயற்கையை ரசிக்கிறதே ஒரு சந்தோஷம்தான். சரி, நிற்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அதுதான் டால்ஃபின் நோஸு. அது கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு. இந்த பள்ளத்தில் விழுந்தோம்னா சத்தியமாக நம்ம எதுவுமே கிடைக்காது. ஆனால் கிளைமேட்டும் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்கலை, ரொம்பவும் பனி அடிக்கலை. ஆனால் எனக்கு அந்த அங்கே நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. அந்த நோ என்ட்ரியை தாண்டி போனோம்னா மரணம் உறுதி. மரணம் இன்னும் தூது வந்ததுன்ட்டு அள்ளி போட்டு போயிடுவாங்க. என்ன எதுவுமே கிடைக்காது, வீட்டுக்கு கூட சொல்லி அனுப்ப முடியாது. அதுதான் என்ன பார்க்குது. இப்போ இங்கேருந்து போகிறோன்னா அப்படியே மரத்தை பிடிச்சி சரி இறங்கிடுவாப்புல. வராப்புல. என்ன ஒட்டுலலாம் போய் நிற்கிறடே, உனக்கு பயமே இல்லையாடா மாப்பிள்ள? ஓய் மாப்பிள்ள, விழுந்துட போறடா, இங்கிட்டு வாடா. நோ என்ட்ரின்னு எழுதிருக்காங்க. நோ என்ட்ரிடா அது. ஏய் மாப்பிள்ள, என்னடா நடமாடுற? என்ன தெரிகிறது? என்ன தெரியுதுன்னு உனக்கு என்ன தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் சரியா எதையோ பார்த்துட்டான் போலாங்க. நீங்களாம் வந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு ஏதாச்சும் மரம் கிளறு பிடிச்சி அவன் பாருங்களேன், அசால்ட்டாக உட்காந்துருக்கான். ஏன்னா இங்கேயே நோ என்ட்ரி போட்டாங்க, யாருமே அதை தாண்டி போகக்கூடாதுங்க. எனக்கு எல்லையே கிடையாதுடா, எனக்கு பயமே கிடையாதுடா. எனக்கு பயம் இல்லை, அதுக்கு தான் சாம்பிள்ன்ற மாதிரி நாலு தலைவன் போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறான். இறங்கி பார்க்குறான், நடந்து பார்க்குறான். அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இல்லை எனக்கு அங்கே நடந்தல, நான் நடந்தப்போ இந்த இந்த கல்லை பிடிச்சிட்டே தான் இந்த இது வரையும் தான் போனேன். இன்னுமே எனக்கு கால் லைட்டாக ஷிவரிங் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவனை பாருங்களேன், ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு இருக்கான், எட்டி பார்க்குறான். ஏய் என்னடா பண்ண போற? குதிக்க போறியாடா? குதிக்க போறியாடா? நான் மேல இருந்து காட்டுறேன் இதோட. போஸ்ட் கொடுத்துட்டா, கிளம்புறியா அப்படின்றான். ஜெய் ஆஞ்சநேயம், பிரசன்ன ஆஞ்சநேயம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீர தீரரை காட்ட போறேன். எங்கேயும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். வரான். மாப்பிள்ள பாய் 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 சொல்லிட்டு கிளம்புவோம். அவங்கள எவனையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ இன்னொருத்தனும் வந்து உட்காந்துட்டான். ஏதோ கீழே ஏதோ பஞ்சாயத்து போல அவங்க ஃபேமிலிக்குள்ள. அதனால் கீழே போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நான் வந்துட்டேன், நீ போ அப்படிங்கிறான். கொட்டாய் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொட்டாயின்னு. அப்பா ஓகே பாய் 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 சொல்லிட்டு கிளம்பலாம். இவங்க தான் வந்து வேவ் பார்த்து ராஜாவுக்கு போய் சொல்லுவாங்க போல, இங்கே இப்படி இருக்கு, இங்கே எது பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் மெயின் ட்விஸ்டே என்னன்னா, இங்கே இருந்து நம்ம ஏறணும் பாருங்க. இதில் ஏறி அங்கே ஏறி வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடும். இதே காட்டுறேன்னு சொன்னேன்ல, எவ்வளோ விளிம்பில் உட்காந்துருக்காங்க. கீழே எதையோ பார்க்குறாங்க, என்னத்தை பார்க்குறாங்கன்னு தான் தெரில. அந்த எட்ஜில் உட்காந்துருக்கான். இங்கே ஒருத்த உட்காந்துருக்கான், அங்கே ஒருத்த உட்காந்துருக்கான். உட்காந்து கீழே உத்து பார்க்குறாங்க. என்ன தெரியுதுன்னு தான் தெரில. ஓகே, ஆனால் கிளைமேட் வரல. அந்த பாய்ஸ் வந்தாங்க, தெலுங்கானா பாய்ஸ். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், பார்த்து போங்கப்பா. ஏன்னா இவங்க பசங்களாம் போகிறப்போ கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்கல்ல, கொஞ்சம் பரபரப்பா
சூட்டிக்கா எதனாலும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது ரொம்ப ரிஸ்க்கு தான். லைட்டாக பஸ் தட்டினாலும் டைரெக்டாக பூலோகமே கிடையாது, யமலோகம் தான்.